சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான மத்திய அரசின் உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக சாம்பியன் குகேஷுக்கு கேர்ள் ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ, சுமதி ஆகியோர் அர்ஜுனா விருதை பெற்றுக் கொண்டனர். அர்ஜுனா விருதுக்கான சான்றிதழ் மற்றும் அடையாளச் சிலையை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இன்று மொத்தம் 32 பேர் அர்ஜுனா விருதை பெற்றுக் கொண்டனர். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு இபிஎஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி இன்று அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்றது. திமுகவை சேர்ந்த சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமி உள்ளிட்ட 56 பேர் இன்று ஒரே நாளில் தாக்கல் செய்தனர். இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக, நாம் தமிழர் கட்சி இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக இணைந்து தேர்தலை சந்தித்தால் யாராலும் வீழ்த்த முடியாது என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தினார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இதற்கென இயக்கம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். மேலும் இபிஎஸ்க்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரம் செய்யக்கூடாது என பெரியார் மற்றும் அம்பேத்கர் அமைப்பினர் தேர்தல் அலுவலரிடம் தனித்தனியாக மனு அளித்துள்ளனர். சீமான் ஜாதி, மொழி அடிப்படையில் பிரிவினை பேசி கலவரம் செய்ய முயல்வதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அண்மையில் பெரியார் குறித்து சீமான் தரக்குறைவாக பேசியதற்கு பல்வேறு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அவருக்கு எதிராக போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை நடிகர் விஜய் வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் சந்திக்க உள்ளதாகவும், இதற்காக தமிழக அரசிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்துள்ளார். முன்னதாக விஜய் செல்ல இருந்த ஏகனாபுரம் பகுதியை ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். பரந்தூரில் புதிதாக விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் அப்பகுதி கிராம மக்கள் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் தங்கள் விளைநிலங்கள் பறிக்கப்படும் என அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இரவு நேர கார் பந்தயம் நடத்தியது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நடிகர் அஜித்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். இரவு நேர கார் பந்தயத்தை நடத்தியது நல்ல விஷயம் என்றும், இது நமது நாட்டின் கார் பந்தயங்களுக்கு மிகவும் உந்து சக்தியாக அமைந்துள்ளது என்றும் பாராட்டு தெரிவித்துள்ள அஜித், தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற தீவிரமாக இறங்கியுள்ள பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளது. பெண்கள் மட்டுமின்றி ஆண்களை கவரும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி இலவச பயண திட்டத்தில் மாணவர்களும் முதியோரும் சேர்க்கப்படுவர் என அறிவித்துள்ளது. வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம், கோயில்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை பாஜக அறிவித்துள்ளது. அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம். அம்மன் கோவில் சந்து. கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அனல் பறக்கும் விவாதம். ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல்
காணத் தவறாதீர்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.